அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. மறுபடியும் நண்பர்கள் வச்சு தான் கதை சொல்ல போகிறேன். தாஸ்ன்னு எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பன் தாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒன்றா படித்தோம். அவன்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், நகைச்சுவைன்னு சொன்னால் யார் மனசு கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட மாட்டான். நகைச்சுவை அவன் பாட்டுலேயும் செய்வான், அப்படி துணிஞ்சு செய்வான். அந்த மாதிரி அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்போ எதை சொல்லுவான்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் பாருங்க, படிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் எங்கள் அப்பா கூட நான் வந்துக்கிட்டே இருந்தேன். இவன் எதுக்க வந்தாங்க, அவனை பார்த்தோன்னே சொரசொரப்பு வந்துட்டு, அப்பா கூட வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய போகிறான்னு பயத்துக்கிட்டே நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து கிட்ட வந்தாங்க. அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா கூட தான் வரேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தான். ஏடா சாத்விகம் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? தம்பு தான் கொண்ட சிரிட்டு கையில் சிரிட்டு தான் கொண்டுறான். டேய், அப்பாடா ஓ உங்கள் அப்பாவா, சொல்லக்கூடாது, நீ கோச்சிக்காதீங்க, தெரியாதுங்க அப்பான்னு சொல்லிவிட்டு வரட்டுங்களா அப்படின்னு போயிட்டான். எங்கள் அப்பா அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டார், அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டேன். பெரிய தர்ம சங்கடமாக போயிட்டு, பார்த்தீங்களா, பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலைங்க. இது பரவாயில்லைங்க. இன்னொரு நாள் பெரிய சங்கடமான விஷயம். எனக்கு கல்யாணம் ஆகிட்ட உடனே நானும் என் மனைவியும் விருந்துக்காக நாகப்பட்டினம் போகிறதுக்காக நாகப்பட்டினம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். இங்கேருந்து அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவன் திடீர்னு தாஸ் ஏறினான் மேலே, என் நண்பன். அவனை பார்த்தவொடனே எனக்கு வேர்த்து விறுவிறுத்துட்டு, ஐயோ மனைவியிட உட்காந்துருக்கேன், என்ன செய்ய போகிறானே தெரியலையேன்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே மேலே வந்தேன். என்னடா சாத்விகம், நல்லா இருக்கியாண்ணா? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது யார், உன் தங்கச்சி அப்படின்னா? தங்கச்சிடா, என் ஒய்ஃபடா அப்படின்னா. ஒய்ஃபா, நேற்று அடிச்சுக்கிட்டு போனியா, அது யாரா அப்படின்ட்டான். அவ்வளோதாங்க சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். என் ஒய்ஃபை நான் முறைக்குது, நான் அதை முறைக்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனையாக போய் அப்புறமா என் ஒய்ஃபை சால்வ் பண்ண வச்சிங்களேன். இந்த மாதிரி நகைச்சுவை பண்ணலாங்க. பிரச்சனைகளை மற்றவங்களை மாற்றி விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை. மறுபடியும் மீண்டும் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்.